உட்கார்ந்திருக்கிற உங்க அப்பா அம்மா விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் என் பிள்ளைங்க மேலதாம பாவமா விழும். எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடுமா. இது மாதிரி இன்னொரு தடவை செஞ்சிடாதம்மா. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரிம்மா, நான் வரேன். உங்க பொண்ணுக்கு ஒண்ணு ஆகாது, நல்லபடியா இருப்பா. நான் இந்த அளவுக்கு போக நினைச்சு கூட பாக்கலங்க. உங்க மேல ஒரு குத்தம் இல்லம்மா. அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை நினைச்சு பார்க்க முடியாதபடி போதும் போதும்னு எங்களை புரட்டி எடுத்துடுச்சு. இதுக்கு மேல தாங்குற சக்தி இங்க யாருக்குமே இல்ல. தயவு செஞ்சு எங்க குடும்பத்துக்கு விமோச்சனத்தை கொடுங்க. என்னங்க நீங்க? இப்பவும் சொல்றேன், உங்க குடும்பம் கேட்டு போகணும்னு மறந்தும் நான் என்னைக்கும் நினைச்சது இல்லைங்க. எது எப்படி அம்மா, உங்க மாமியார் ஏதோ கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாயிடும் சொன்னாங்க. நீங்க எங்களை மன்னிச்சு அந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா. நீங்க இந்த மாதிரி சொல்றது தாங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அத்தை எல்லாத்தையும் சொன்னாங்க. ராஜி குணமாகட்டும், அவ நல்லபடியா வீட்டுக்கு வந்த உடனே சொல்லுங்க. எந்த கோயிலுக்கு போகணும் என்ன பண்ணணும்னாலும் நான் வரேன். தயவு செஞ்சு நீங்க எதையும் மனசுல நினைச்சு குழப்பிக்காதீங்க. ராஜியை நல்லபடியா பாத்துக்கோங்க. நான் வரேன். வாங்க. என்னங்க, நான் வேணா உங்களுக்கு ஃபோன் பண்ணட்டுமா? அதெல்லாம் வேண்டாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பதறி அடிச்சு ஓடி வருவாங்க. வர வழியில பார்த்தல எவ்வளவு டிராஃபிக்கா இருக்குன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார், என்ன சாப்பிட்றீங்க சார்? இல்ல கெஸ்ட் வராங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். சரி, அவங்க வர வரைக்கும் ஏதாவது சாப்பிட்றியா? இல்ல வேண்டாங்க. சரி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க போறாங்க. சீக்கிரம் போலாம் வா. ஹே, வா 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 வா. திவ்யா, உட்காரு. சாரி நட்ராஜ், செம டிராஃபிக், அதான் லேட் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையை சொல்லணும்னா கிஃப்ட் தேடுறேன்னு சொல்லி நிம்மிதான் 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டா. எதுக்கு? என்ன நிம்மி, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? இது என் தங்கச்சிக்கு நான் பாசமா வாங்கி தரது. இந்தா வாங்கிக்கோங்க. நீங்களும் வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, Yes, ஒன் madam. செகண்ட். ஒரு போட்டோ எடுங்க. ஓகே மேடம். புடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, என்ன ஆர்டர் பண்ணலாம்? இது நாங்க குடுக்குற ட்ரீட், உங்களுக்கு பிடிச்சத சொல்லுங்க. சாரிங்க, இது எங்க மேரேஜ் ட்ரீட், நாங்க தான் தருவோம். ஓகே ஓகே, இங்க என்ன ஸ்பெஷலோ அதையே சாப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் மேடம். இங்க என்ன ஸ்பெஷல் இருக்கு? கேஷ்யூ நட் ஐஸ்கிரீம் மேடம். ஓகே, அத நான் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு திவ்யா. திவ்யா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க மாமா. நம்ம எல்லாரையுமே நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் உனக்கு ஹஸ்பண்டா வந்திருக்காரு. இனிமேலாவது அடிக்கடி உங்க அக்கா வந்து பாத்துக்கோ. அவ ரொம்பவே லோன்லியா ஃபீல் பண்றா. என்ன நிம்மி, அதான் நான் இருக்கேன்ல, நீயே கவலைப்படுற. தேங்க்ஸ் டி. என்ன ரெண்டு பேரும் ஓவரா சென்டிமெண்ட் பிடிக்கிறீங்க? சுத்தி நின்னு பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்க போறாங்கப்பா. போங்க. பிரபு சகல, என் ஒய்ஃப் சிரிச்சிட்டாங்க, உங்க ஒய்ஃபை சிரிக்க வைக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அழ வைக்கிறது ஈஸி சார், சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க ஏன் சிரிக்காம இருக்காங்கிறதுக்கு இப்பதான் காரணமே புரியுது. எவ்வளவு சீரியஸா பேசுறீங்க நீங்க.
இனிமே எதுக்கும் நீங்க சும்மா சிரிச்சுவீங்க, இல்லைன்னா இவர் மறுபடியும் ஏதாவது சொல்ற போறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து இருங்க. மாமா ஸ்மைல். ஓகே. உங்க 2 பேரும் நான் எடுக்கிறேன். சரி நீங்க 3 பேரும். ஓகே. நீங்க 2 பேரும் மட்டும். நீங்க கொடுங்க சார், நான் எடுக்கிறேன். நீங்க 3 பேரும் ஓ சேர்ந்துருங்க. 3 பேருமா? சரிங்களா? ஓகே, இப்போ நீங்க 2 பேர் சரிங்க. நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்குதான் மனசு விட்டு சிரிச்சிருக்கேன். எதுக்குங்க ஃபீல் பண்றீங்க? இனிமே நீங்க அடிக்கடி திவ்யா வந்து பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் நட்ராஜ். பரவாயில்லைங்க, சீக்கிரம் சாப்பிடுங்க. இந்த நிமி. உங்க அம்மா வீட்டுக்கு வர நாங்க போக வேண்டியது இருக்கு. சாப்பிடுங்க. வாங்கம்மா உட்காருங்க. எப்படி இருக்க உங்க பேத்தி? நல்லா இருக்காப்பா. ஒரு நல்ல விஷயத்த சொல்ல வச்சிருக்கா. உன்னை தாத்தா வாக்கிட்டாப்பா. என்னப்பா எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், இப்படி பேசாம இருக்க? மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் பொண்ணை பார்க்கணும் போல வேற இருக்கு. ஆனா என் நிலைமை அப்படியா இருக்கு. ஏங்க, இதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏய், வாயை மூடிட்டு பேசாம இருடி. பெத்த பொண்ணு முழுகாம இருக்கான்னு சொல்றேன். பொம்பளை நீ இல்ல முதல்ல சந்தோஷப்பட்டிருக்கணும். அவனே பொண்ணை பார்க்கணும்னு சொன்னா கூட நீ வேண்டான்னு சொல்லுவ போல் இருக்க. உங்களுக்கு என்ன, பொழுது விடிஞ்சா கல்யாணம், பொழுது போனா வளகாப்புன்னு கிளம்பிடுவீங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வர்ற எங்களுக்கு தானே வழி என்னன்னு தெரியும். இல்லப்பா, இவ எப்பவும் இப்படித்தான் பேசிட்டு இருப்பா. நீ சொல்லு, உன் பொண்ணு உண்டா இருக்கா, அவளுக்கு என்ன பண்ணலாம்? எங்கம்மா, நான் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்தேன். அவங்க என்ன ஒரு மனுஷனாவே மதிக்கலையே. அப்படி இல்லப்பா, நித்யாவுக்கு முடியலன்னு அவளை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதுல உன்னை கவனிக்காம விட்டுருப்பாங்க. என்னம்மா நீங்க எனக்கு சமாதானம் சொல்றீங்களா? இல்லப்பா, பெத்த பொண்ணுகிட்ட என்னப்பா வீம்பு? நீ போய் அவளை பார்த்தேன்னா அவளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எனக்கு இப்போ வீம்பு பிடிக்கணுங்கிற ஆசைலாம் இல்லம்மா. நடக்கக்கூடாத என்னென்னமோ நடந்து போய் வெளியே தலை காட்ட முடியாத அவமானத்துல இருக்க. பாருங்க, முடியாம இருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போனப்பவே என்ன அவங்க ஒரு பொருட்டா மதிக்கல. இப்ப மறுபடியும் அங்க போனா என்ன விரட்டி அசிங்கப்படுத்துவாங்கம்மா. இத பாருப்பா, உண்மையா உனக்கு நித்யாவை பார்க்கணும்னு தோணுதா? சொல்லப்பா. என்னம்மா அது, முழுகாம இருக்கிற பொண்ணை பார்க்கணும்னு எல்லா அப்பனுக்கும் ஆசையாதானமா இருக்கும். அது போதும்பா, நீ யாரையும் போய் பார்த்து அவமானப்பட வேண்டாம். உன் பொண்ணே உன்னை வந்து பாப்பா. அதுக்கு நான் பொறுப்பு. ஆமாங்க, இத்தனை நாள் நாம தான் தேடி போய் அசிங்கப்பட்டு வந்தோம். இப்ப அது வேண்டாம், நானே வீட்டுக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்றாங்க. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருடி. துரை, நித்யாவுடைய நாத்தனாரையும் அதே ஆஸ்பத்திரில தான் சேர்த்திருக்காங்க. உன் பொண்ணை பாக்குற சாக்குல அவளையும் விசாரிச்சுட்டு வந்துடலாம்லப்பா. இவ்வளவு நேரம் நீங்க போட்ட பீடிகை எதுக்குதான் ஆக்கும்? ஏய், உன் வேலையை பார்த்துட்டு பேசாம இரு. உனக்கு தான் சொந்தம் பந்தம் உறவு எதுவுமே ஆகாதே. நாங்களும் அப்படி இருக்க முடியுமா? துரை, நீ என்னப்பா சொல்ற? அம்மா, என் பொண்ணு முழுகாம இருக்கான்னு சொல்றீங்க, அது சந்தோஷம்தான். அதுக்காக அவங்களோடலாம் என்னால மறுபடியும் சேர முடியாதுமா. என்னப்பா இப்படி பேசுற? சரிப்பா, உனக்கு பிடிக்கலன்னா விட்டுரு. நான் நித்யாவை வந்து உன்னை பார்க்க சொல்றேன். சரி, இந்த அப்சரா எங்க இருக்கா?
அவ ரூம்குள்ளதான் இருக்கா. சரி. வாங்க பாட்டி, உட்காருங்க. பரவாயில்ல, படிச்சுக்கிட்டு இருக்கியா? ஆமா, எப்படி இருக்க? எந்த பிரச்சனையும் இல்ல பாட்டி. இந்த பாரு, உன் மாமியாக்காரி ஏதாவது சொன்னான்னா அத காதுல வாங்கிக்காத. அவ எப்பவுமே அப்படித்தான். இப்ப கூட பாரு, பெத்த பொண்ணே கரிசி கொட்டிக்கிட்டு இருக்கா. அப்புறம் மதிய பார்க்க போயிருந்தியா? ஆமா பாட்டி, நீங்க தானே அட்ரஸ் கொடுத்தீங்க. நீயும் மதியம் பேசிட்டு இருந்தப்போ அங்க நித்யா வந்திருக்கா. நீங்க பேசுனது அவ காதுல விழுந்திருக்கும் போல் இருக்கு. ரொம்ப வருத்தப்பட்டாம்மா. உன் மாமனார் மாமியார் செஞ்சது பெரிய தப்பு இல்லைன்னு சொல்ல. ஆனா நீ இப்ப இந்த வீட்டுக்கு மருமகளா வந்துட்ட. இனிமே இது உன் வீடம்மா. அவங்களே தப்பு பண்ணா கூட அவங்கள சொல்லி திருத்துறதுதான் உன் கடமை. மதி நம்ம வீட்டு பொண்ணு, அதனால தப்பு இல்ல. ஆனா இதை நீ வெளியே போய் பேசிடக்கூடாது பாரு. இந்த ரெண்டு குடும்பத்தை ஒண்ணு சேர்க்க நான் வேண்டாத தெய்வம் இல்லம்மா. இத்தனை வயசுக்கு அப்புறமும் இப்பவும் நான் அங்கேயும் இங்கேயும் ஏன் ஓடிக்கிட்டு இருக்கேன்? என் காலத்திலேயே இவங்களை எல்லாம் ஒண்ணு சேர்த்துற மாட்டேனாங்கிற ஒரு ஆதங்கம், அவ்வளவுதான். அதுக்கு நீதாம்மா என் கூட இருந்து எல்லாத்தையும் செய்யணும். செய்வே இல்ல? கண்டிப்பா செய்யறேன் பாட்டி. மதி மேல நீ இவ்வளவு பாசமா இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். அதான் வேணும். அதே மாதிரி நித்யா உன் நாத்துறாரு. பெத்தவளே அவளை வேண்டாம்னு சொல்லி வெறுப்பா பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நீதாம்மா நித்யாவுக்கு ஆறுதலா இருக்கணும். நித்யா இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னப்போ நான் அவளுக்கும் புத்தி சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துமையா இருக்கணுமா. இந்த குடும்ப பொறுப்பு உன் கையில தான் வரப்போகுது. நீதான் எல்லாத்தையும் சரியா பாத்துக்கணும். சுந்தரி நித்யானு பிரிஞ்சு கிடக்கிற எல்லாரையும் ஒண்ணு சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பம்மா. செய்வே அம்மா? கண்டிப்பா செய்யறேன் பாட்டி. மதி, மதி, குட்டி, மா, மதி பட்னியா இருக்க கூடாது. இதை எடுத்துட்டு போய் கொடுத்து சாப்பிட சொல்லு. சரிம்மா. மதி, சாப்பிடு மதி. சாப்பிடாம இருக்க கூடாது. எனக்கு வேண்டாம். என்ன மதி? சாப்பிடு மதி. சரிம்மா, அம்மா செஞ்சது தப்புதான், மன்னிச்சுக்க. நீ இப்படி பேசாம இருந்தா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீ பேசுனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? தப்புதாம்மா. ஏற்கனவே அவ ஒரு மாதிரி திமிரா என்கிட்ட பேசிட்டு இருக்கா. அவ முன்னாடி வச்சு என்ன அசிங்கப்படுத்துற. என்னம்மா, அவ யாரு? உன் தங்கச்சி தானே? ஆமா, நீதான் அப்படி சொல்ற. அவளை பாத்தியா? வார்த்தைக்கு வார்த்தை எங்க அப்பா எங்க அப்பான்னு சொல்றா. அவ சின்ன பொண்ணுமா. இன்னும் எத்தனை வருஷத்துக்குமா இதையே சொல்லிட்டு இருப்ப? வாய் மட்டும் காது வரைக்கும் இருக்குது. என்னென்ன பேசினான்னு பார்த்தல? இல்ல மதி, ராஜிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு கோவத்துல அப்படி பேசியிருப்பா. அதுக்கு நாம என்னமா பண்ண முடியும்? நாமள அவளுக்கு பாய்சனை வாங்கி ஊத்தி விட்டோம். என்ன பேசுற மதி நீ? சுமாருமா, அவ திமிர்ல விஷம் குடிச்சா அதுக்கு நாம பொறுப்பா? ஏன் மதி இப்படி ஆயிட்ட? நான் கரெக்டா தான் இருக்கேன். நீயும் அதே மாதிரி யோசிக்க ஆரம்பி. என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அவங்க அப்பாவும் புருஷன் வீட்டு ஆளுங்களும் தானே நம்மளை விட முக்கியம். நாமளும் அப்படித்தானே இருக்கணும். பாவம் மதி, அவங்க குடும்பமே நொந்து போயிருக்கு. பாவம் தான். பின்ன அவங்க பண்ண பாவம் சும்மா விடுமா? இதை சொல்லிதான் அவங்களும் புலம்பிட்டு இருக்காங்க.
நாம கொடுத்த சாபம் தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீ எதுவும் சொல்லிட்டாத மதி. ஏன்னா கோவில்ல வந்து வார்த்தையை திரும்பி வாங்கிக்கிறேன்னு சொல்லி நான் திரும்பி வந்திருக்கேன். ஏமா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்ன மதி, இதனால நாம என்ன குறைஞ்சா போயிட போறோம்? குறைஞ்சு போயிட மாட்டோமா, ஆனா வீணா போயிடுவோம். அவங்கள நம்பி எந்த விஷயத்துல இறங்காதன்னு 100 தடவை சொல்லிட்டேன். அதையும் மீறி ஏமா இப்படி பண்ற? இல்ல மதி, இந்த ஒரே ஒரு தடவை மட்டும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ போகாத. இல்ல மதி, நான் வரேன்னு சொல்லிட்டேன். நான் சொல்றத கேட்க முடியுமா முடியாதா? மதி, முடியாதுல? இல்ல மதி, அவ வாயும் வயிறுமா இருக்கா. நான் எப்படி இருக்கேன்? நீ எப்படியோ செய். உன்னை நம்பி புள்ளைய பெத்து வளர்க்கணும்னு நான் நினைச்சேன் பாரு. மதி, பேசாதம்மா. உனக்கு எப்பவுமே என்னை விட அவங்க தான் முக்கியம். இல்லம்மா. எத்தனையோ தடவை பார்த்துட்டேன், எனக்கு தான் புத்தி வர மாட்டேங்குது. மதி, தயவு செஞ்சு இனிமே என் பேரை கூட சொல்லாத. உனக்கு தான் முக்கியமான ஆளுங்க இருக்காங்களே, அவங்கள போய் பாத்துக்கோ. மதி, மதி, போமா. என்னங்க புரோக்கர் வெயிட் பண்றாரா? போய் வீட்டை பார்த்துட்டு வந்துடலாமா? நான் ரெடி ஆயிட்டேன். நீ ரெடினா போலாம். திவ்யா, அத்தை உன்னை கூப்பிடுறாங்க. வெற்றி அண்ணா எங்க இருக்காரு? ரெடி ஆயிட்டு இருக்காரு. சரி, சீக்கிரம் வர சொல்லுங்க, நாங்க ரெடி ஆயிட்டோம். நான் அவரை கூட்டிட்டு வரேன், நீ போய் அத்தையை பாரு போ. சரி, அண்ணன் வர வரைக்கும் சார்ஜ் ஆகட்டும். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள, போலாமா? போலாம். மாப்பிள்ள, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். உட்காருங்க. சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள, அவசியம் வீடு பார்த்து ஆகணுமா? இல்ல கடல் மாதிரி இவ்வளவு பெரிய பங்களா இருக்கும்போது எதுக்கு தனி வீடு? பெரியம்மா வேற தனியா இருக்காங்க. நீங்களும் கூட இருந்தா அவங்களுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும்ல. இல்லைங்க, அது சரி வராதுங்க. என்ன மாப்பிள்ள, நீங்க இப்ப மட்டும் வீடு எங்க பார்க்க போறோம்? 2 தெரு தள்ளி, இல்ல இதே தெருல. அப்படி இருக்கப்போ சொந்த வீட்டுல இருக்கிற மாதிரி வாடகை வீடு வராதுல்ல. வாடகை வீட்டில் இருக்கிறது தப்பு இல்லைங்க, மாமியார் வீட்டில் இருக்கிறது தான் தப்பு. நீங்க அப்படி நினைக்கிறீங்க? எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். இதை உங்க வீடா நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ்ங்க, இதில் மட்டும் என்ன கம்பல் பண்ணாதீங்க. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டேங்கிறத நானும் அம்மாவும் அத்தை கிட்ட கல்யாணம் தனிக்கு தெளிவாக சொல்லியாச்சு. வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க மாட்டீங்க, ஆனா இதே தெருல இருப்பீங்க. இது என்ன தெருவோட மாப்பிள்ளைன்னு சொல்றதா? இங்க பாருங்க, இந்த விஷயத்தை இதுக்கு மேலே பேச வேணாம். பேசினா தேவையில்லாத வருத்தம் தான் வரும். இல்ல மாப்பிள்ள, இங்க பாருங்க, வீட்டோடையும் பார்க்க வேண்டாம், தெருவோடையும் பார்க்க வேண்டாம். என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். இந்த பேச்சை இத்தோட விட்டுருங்க. என்னம்மா, புரோக்கருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லியாச்சுமா. மாப்பிள்ளையும் வெற்றியும் வந்துட்டா நம்ம வீடு பார்க்க போக வேண்டியதா. திவ்யா, அர்ஜென்ட் வேலை, ஃபோன் வந்துச்சு, உடனே வர சொல்லியிருக்காங்க. போலாமா? என்னங்க வீடு பார்க்கறது? அது அப்புறம் பார்த்துக்கலாம். திவ்யா, போலாமா? என்ன மாப்பிள்ளை, ஏதாவது பிரச்சனையா? அப்படி இல்ல, கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை, போகணும். சரி மாப்பிள்ளை, நீங்க போய் வேலையை முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வீடு பார்க்க போலாம். சரிங்க, வா. சரி, நான் போயிட்டு வரேம்மா. பத்திரமா போயிட்டு வாமா. சரிம்மா.
என்னங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, நான் நல்லா தான் இருக்கேன். வா போலாம். என்னங்க போனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன், வாங்க போய் எடுத்துட்டு வந்துடலாம். நீ போய் எடுத்துட்டு வா. நீங்களும் வாங்கல.